நைட் ஷிஃப்ட் வேலை செஞ்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஆக்சுவலாக நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்கும். அதாவது நமக்கு ஒரு சர்க்காடியன் ரிதம்னு சொல்லுவோம். தூக்கம் வராமல் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இன்சோம்னியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறதுலாம் ரொம்ப நிறைய பார்த்துருக்கோம். நைட் ஷிஃப்ட் வேலை செஞ்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நைட் ஷிஃப்ட் பார்க்கறதுனால நம்மளுடைய உடம்பு எப்படி பாதிக்கப்படுது, நம்மளோட மூளை எப்படி பாதிக்கப்படுது, இதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது இதோட காரணங்களும் இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த நைட் ஷிஃப்ட் பார்க்கறது ஏன் நமக்கு பாதிப்பு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்கும். அதாவது நமக்கு ஒரு சர்க்காடியன் ரிதம்னு சொல்லுவோம். அதாவது நம்ம பாடியில் ஒரு கிளாக் ஓடிக்கிட்டு இருக்கும். எப்படி வந்து நமக்கு வந்துட்டு வாலில் வந்து ஒரு கிளாக் ஓடிக்கிட்டே இருக்கும், அதே மாதிரி மைண்ட்லேயும் ஒரு கிளாக் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த கிளாக்ல வந்துட்டு மார்னிங் நைட் அப்படி இருக்கு. ஸோ இந்த மார்னிங்ல இருக்கும்போது வந்துட்டு நம்ம வந்து முழிச்சுக்கிட்டு இருப்போம். ஒன்ஸ் இந்த நைட் ஃபார்ம் ஆகும்போது நம்ம மெலட்டோனின்ற ஹார்மோன் செக்ரேட் ஆகும். ஸோ இந்த ஹார்மோன்னால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தூங்குற அந்த விஷயம்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம தூங்குவோம். பட் இன்கேஸ் இப்போ நம்ம ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து இந்த மெலட்டோனின் வந்துட்டு அந்த லைட் போனால் தான் வந்து அந்த மெலட்டோனினை சுரக்க ஆரம்பிக்கும். பட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணும்போது அந்த லைட் நம்ம மேலே பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மெலட்டோனின் சுரக்கிறதுல பிரச்சனை வரும். அதனாலே தூக்க பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ஷிஃப்ட் ஒர்க்கில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ நிறைய பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷிஃப்ட் ஒர்க் ரெகுலராக போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைட் டியூட்டி மார்னிங் டியூட்டின்னு அப்படியே மாற்றி மாற்றி வரும்போது அவங்கள அடாப்ட் பண்ண முடியாமல் தூக்கம் வராமல் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்சோம்னியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறதுலாம் ரொம்ப நிறைய பார்த்துருக்கோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, திடீர்னு ஒரு நாள் நம்ம தூங்காமல் இருந்தாலே அடுத்த நாள் வந்து நம்மளால எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதாவது ஸ்லீப் டிப்ரிவேஷனால கான்சென்ட்ரேஷன் போயிடும், நம்ம செய்கிற வேலை உருப்படியாக இருக்காது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீப் டிப்ரிவேஷனாலே தொடர்ந்து இருக்கிறதுனாலே வந்துட்டு ஆங்ஸைட்டி சிம்டம்ஸ், அதாவது பதட்ட பிரச்சனைகள், இல்லை வந்துட்டு மனசோர்வு மன அழுத்தம் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெலட்டோனின் கார்டிசால் ஹார்மோனை வந்துட்டு இந்த ஷிஃப்ட் ஒர்க் வந்து ரொம்ப பாதிக்கும். இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு இந்த பிரச்சனைகள்லாம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அடுத்த விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மெலட்டோனின் கார்டிசால்லாம் வந்துட்டு இந்த ஹார்மோன்ஸ்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுனாலேயே நமக்கு வந்துட்டு பாடியில் சில பிசிக்கல் சிம்டம்ஸ்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதான் மெட்டபாலிக் சிண்ட்ரோம், வெயிட் நிறைய போடுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டயபெட்டிஸ் வருது, ஹைப்பர் டென்ஷன் வருது, இல்லை ஹார்ட் அட்டாக் வருது. இந்த மாதிரி பிரச்சனையும் ஷிஃப்ட் ஒர்க்கில் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடி கிளாக்கே நம்ம வந்து மாற்றி நம்ம வந்துட்டு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதனால லாங் டேர்மில் இந்த ப்ராசஸ்னால நமக்கு இப்படி வருது. அது மட்டும் இல்லாமல் ஷிஃப்ட் ஒர்க்கில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு அடிக்கடி வந்து பசிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க அடிக்கடி நிறைய ஜங்க் ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய இதனாலேயே வெயிட் போட்டு இதனாலே ஒபிசிட்டிலாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதில், இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ஈவினிங்கில் நைட் ஷிஃப்ட் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த தூக்கத்தை வந்துட்டு அந்த ஷிஃப்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பீரியட் வந்து தூங்குறது வந்து ஒரு நல்ல விஷயம். இன்கேஸ் அப்படி தூங்கிட்டு அதுக்கப்புறம் போனீங்கன்னா ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக வேலை செஞ்சாலும் அதுக்கப்புறம் காலையில் வந்தாலும் கொஞ்ச நேரம் தூங்கிடலாம். ஸோ உங்களுக்கு என்னன்னா வந்துட்டு அந்த ஸ்லீப் வந்துட்டு உங்களுக்கு 8 ஹவர்ஸ் அந்த ஸ்லீப் கிடைக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு வந்து அந்த டே ஆஃப்னு ஒரு நாள் கிடைக்கும். அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைல்டாக லேட்டாக தூங்கிட்டு அப்படியே எந்திரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். பொதுவாகவே என்கிட்ட நீங்கள் ஷிஃப்ட் ஒர்க்கில் வேலை செய்யலாமா, அதாவது நைட் ஷிஃப்ட்டில் வேலை செய்யலாமா, இல்லைனா வந்துட்டு டே ஷிஃப்ட்டில் வேலை செய்யலாமா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு இன்கேஸ் டே ஷிஃப்ட்டில் வேலை செய்கிற ஆப்ஷன் இருந்ததுன்னா டே ஷிஃப்ட்டே ப்ரிஃபர் பண்ணுங்கள், நைட் ஷிஃப்ட்டை ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஹெல்த்துன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதாவது உங்கள் ஹெல்த் வந்துட்டு பாதிக்கப்பட்டுச்சுன்னா உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஸோ அதனால் என்றைக்குமே வந்துட்டு நீங்கள் டே ஷிஃப்ட்டை ப்ரிஃபர் பண்ணுறது தான் ரொம்ப கரெக்டான விஷயம். உங்களுக்கு அந்த சாய்ஸ் இருந்ததுன்னா, இன்கேஸ் அந்த சாய்ஸ் இல்லை அப்படின்னா நான் சொன்ன இந்த ஸ்லீப்பிங் மெத்தடை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அட் த சேம் டைம் உங்கள் சுகரை ஃபுல்லாக கட் டவுன் பண்ணிவிடுங்க. நீங்கள் சுகர் ஜங்க் ஃபுட்ஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது. நீங்கள் கரெக்டான டைமில் மட்டும்தான் அந்த உணவு, நம்ம ஹெல்த்தியான உணவு மட்டும்தான் எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கேற்ற வேலை செஞ்சுட்டு நீங்கள் போயிட்டு உங்களுடைய அன்றாட வேலையை செஞ்சுட்டு தூங்குறது தான் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான விஷயமா இருக்கும். இன்கேஸ் நீங்கள் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் உங்கள் தூக்கத்தை வந்துட்டு கரெக்டாக பண்ணணுன்றதுக்காக வந்து நிறைய முயற்சிலாம் எடுத்தும் வந்து நீங்கள் ஃபெயிலியர் ஆகுறீங்கன்னா, ரொம்ப நாள் அதை வெயிட் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க டாக்டரை போய் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இதை பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து தூக்க பிரச்சனை மட்டும்தான் இருக்குதா, இல்லை வேற ஏதாவது சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ரெஷன் இருக்குதா, இல்லை ஆங்ஸைட்டி இருக்குதா ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ரீட் பண்ணும்போது உங்களுக்கு தூக்கம் வந்து நல்லா ஆயிடலாம். இல்லை இது தூக்க பிரச்சனை மட்டும்தான் இருக்குது, உங்களுக்கு அதாவது இந்த மெலட்டோனின் ஹார்மோன் பிரச்சனால தான் இருக்குதுன்னா சில டைம் வந்து மெலட்டோனின் டேப்லெட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை கொடுக்கும்போது நீங்கள் அது கரெக்டாக அவங்க சொல்கிற டைம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தூக்க பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளில வரதுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நீங்கள் பொதுவாகவே பார்த்துருப்பீங்க, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுவாங்க. ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிட்டு ஒரு ஊரில் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் நீங்கள் வரும்போது அவங்க ஜெட் லேக்லாம் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜெட் லேக் வந்த பிறகு என்னன்னா அவங்க அந்த பேட்டர்ன்லேயே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த பிரச்சனை வந்துட்டு உங்களுக்கு மட்டும் கிடையாது, எந்த ஒரு மனுஷன் எடுத்தாலுமே சரி, இந்த கரெக்டாக டைம் மாற்றி தூங்கும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்காதீங்க. இது ஈஸியாக ட்ரீட் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையை வந்து நிம்மதியாக வாழ முடியும்.